மிகப்பெரிய தொழிலதிபர் ஒருத்தர் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. வாழ்க்கையில பணம் அதிகரிக்க அதிகரிக்க கெட்ட பழக்கமும் அதிகரிச்சிச்சு. தீராத குடிகாரனா மாறிட்டாரு. மனைவி எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவர் கேட்கல. குடி மூலமா தன்னோட மொத்த தொழிலையும் இழந்துட்டாரு. மனைவி பிள்ளைகளும் அவரை விட்டு போயிட்டாங்க. இதனால மிகுந்த மனக்கவலையில இருந்து அவரு ஒரு சாமியார் கிட்ட போனாரு. ஐயா, இந்த குடிப்பழக்கம் என்னை விட்டு போக மாட்டேக்கி, நான் எப்படி இதுல இருந்து வெளியே வர அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதற்கு அந்த சாமியாரும் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. மறுநாள் அவர் சாமியார பார்க்க வரையில சாமியார் ஒரு தூணை இறுக கெட்டி பிடிச்சிட்டு இருந்தாரு. என்ன விட்டுடு விட்டுடுன்னு அந்த தூணுகிட்டே சொல்லிட்டு இருந்தாரு. இத பார்த்த அந்த தொழிலதிபர், ஐயா, தூணை நீங்க தானே பிடிச்சிட்டு இருக்கீங்க, பின்ன அது கிட்ட விட்டுடு விட்டுடுன்னு சொல்லி கேக்குறீங்க, அது எப்படி விடும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பதான் சாமியாரு சொன்னாரு, இப்படித்தான் குடியையும் நீ தான் பிடிச்சிட்டு இருக்க, நீ எப்போ அதை விடுறியோ அப்பதான் அது உன்னை விட்டு போகும்னு சொன்னாரு. ஆம் நண்பர்களே, குடி மட்டும் இல்ல, இப்படிதான் நிறைய கெட்ட பழக்கங்களை நாம பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்மளை விட்டு போக மாட்டேங்குதுன்னு சொல்றோம்.